लक्ष्मीं सुम्मतमपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽपि वन्दे श्रीमत्सकार्येतिरादिसुपूजिते च सिद्धं मदीयहृदयेन्द्रमस्तु लग्नं मातादिहुन्नश्च पितादिहुन्मः भ्रातादिहुन्नश्च सखादिहुन्मः विद्यादिहुन्मः द्रविणन्तिहुन्मः स्वादित्यहुन्मः सकलन्तिहुन्मः विदोदिहुन्मः परदोन्मः तस्माद्गुरुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहयमेने अस्मद्गुणोर्भवयो रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितान्ते சுவாமி ஆனந்தாருடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆனந்தாருடைய தனியன் சுவாதீன்ய சர்வேஷாம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரா சம்பந்தே யாமுனாஸ்வயம் அப்படின்னு ஒரு தனியும் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ 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 யாமுனாய யாமுனாய எழுதி தனியன்கள் வழக்கத்தில் இருந்தது. நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத எதுவுமே சித்திக்க இந்த ஆச்சாரிய பெருமையெல்லாம் சுவாமி தேசன் தன்னுடைய ரட்சையில அதாவது இந்த ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ண வந்த அதுல சொல்லச்சு ஆச்சாரியர்களுக்கு சொல்லச்சு இந்த 3 ஸ்லோகங்களால நாதமுனியில இங்க சொல்றேன். அதாவது 3 லோகங்களிலையும் கிரமமாக பகவானிடத்துல பக்தி, அவனிடத்துல உண்டாகிற பிரீத்தி, ஜனங்களிடத்துல உண்டான அனுகிரகம், அப்படி எப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய சுபாவங்கள் முக்கியமாக வெளியில அதாவது கிரந்தங்கள் மூலமா பிரகாசிக்கப்படுகிறது. ஆச்சாரனுடைய பெருமையானது 3 லோகங்களிலையும் பரவி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பகவான் இடத்துல ஆச்சாரியர்களுக்கு உண்டாகி இருக்கிற பக்தி, அந்த பக்தியினால பிரீத்தி இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் லோகக்ஷேமார்த்தமானதான் அந்த பெருமாள்கிட்ட தனக்குன்னு எதையும் பிரார்த்திக்க மாட்டார். லோகங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியா. இதெல்லாம் ஆச்சாரிய சொல்லுவாங்க. இந்த 3 தன்மைகள் ஆச்சாரத்தை எப்பவுமே இருக்கும். என்ன? எம்பெருமானோட பக்தி, அவருடைய பிரீத்தி, ஆசிரியர்களிட்ட அனுகிரகம், இந்த சுபாவங்கள்லாம் உடையவர்கள் ஆச்சாரியர்கள். அவருடைய அந்த ஆச்சாரிய பெருமையான 3 லோகத்திலையும் பிரகாசமாகிறது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதை தவிர மேல ஆச்சாரியர்களுக்கு விரக்தி நிறைய உண்டவர். விரக்தி என்ன? பரமாத்மனி யோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி அப்படின்னு வசனம். எம்பெருமானத்துல பக்தி, அதே சமயத்துல எம்பெருமான் விஷயம் தவிர மற்ற விஷயங்கள்ல விரக்தி இருக்கணும்.
ஆக இந்த விரக்தி பக்தி இது ரெண்டுத்துக்கும் எதிராக காரணம் அப்படின்னு தத்துவ ஞானம் தான் காரணம். ஆக இந்த அப்போ ஆச்சாரியர் தத்துவ ஞானத்தை பூர்வமாக பெற்றவர்களாக இருப்பான். அது தத்துவ ஞானம் பெற்றவர்களாக இருக்கிற ஆச்சாரியர்கள் விரக்தா கிரேசராக இருப்பார், இம்பெருமானிடம் பக்தி உள்ளவர்களாக இருப்பார். அதை தெரிவிப்பதற்காக இன்னொரு ஸ்லோகம். எதுக்கு 403 ஸ்லோகம் எடுத்ததுக்காக சுவாமி தேசியம் இவ்வளவு தூரம் சமர்ப்பிக்கிறார். அதாவது ஞானம் உண்டாகி பக்தி உண்டாகுதா, இல்ல பக்தி உண்டாகி ஞானம் உண்டாகுதா அப்படின்னா ஒண்ணுக்கு, அதாவது ஒரு சமயம் ஞானம் பக்தி உண்டாகிறதுக்கு காரணமாக ஆகும். ஞானம் பக்தி உண்டாகிறதுக்கு காரணம் ஒன்னே காரணமாகவும் ஒண்ணு காரியமாகவும், அதுவே மறுபடி காரணமாகவும் காரியமாகவும் ஆகக்கூடியது. எதுக்கு இந்த ஞான பக்தி, இது ரெண்டுக்கும் ரெண்டு தன்மை உண்டு. பக்தி உண்டாகும் பொழுது அந்த பக்தி உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறது ஞானம். ஞானம் உண்டாகும் பொழுது அதுக்கு காரணமா இருக்கிறது பக்தி. அதனால சொல்ற இதெல்லாம் கொண்டுதான் ஆச்சாரியத்தை விட்டு இன்னொரு கல்வி சொல்ற. அதான் பக்தினால தத்துவ ஞானம், தத்துவ ஞானத்தினால பரபக்தி, பரபக்தினால பரஜானம், பரஜானத்தினால பரமபக்தி, பரமபக்தினால சாட்சாத்காரம். அப்படிதான் இதான். அப்படி இந்த பக்தி இத்தனை, அதாவது பரபக்தி, பரஜான, பரமபக்தி, இப்படி 3 நிலைகள் இருக்கு. ஆக இவைகளுக்கெல்லாம் பக்தி தான் முன் திசையில இந்த ஞானத்துக்கு காரணமா இருக்கு. அந்த ஞானமே பரபக்தியா இருக்க திசையில அந்த பரபக்திக்கு ஞான காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி பரபக்திக்கு ஞான காரணமா இருக்கு. அப்புறம் பரஜானம் உண்டாகிற சமயத்தை பரபக்தி உண்டாது. இப்படி ஞானமும் பக்தியும் 10 பேதங்களுடையது. அது ஒண்ணுத்துக்கும் காரணமாகவும் காரியமாக இருக்கு. அதனாலதான் ஞானத்தை முதல்ல சொல்லி பக்தி 2வது சொல்ற அப்படின்னு இந்த ஞானத்தினுடைய பெருமையை இங்க சொல்ற. இன்னொரு ஸ்லோகத்தினால ஆச்சாரியனுக்கு ஞானம் இன்னும் சில குணங்கள், வைராக்கியம் இவைகள்லாம் இருந்தா கூட அந்த ஆச்சாரனுடைய ஞான குணங்கள் எல்லாமே மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு. அதனால என்னன்னா லோகத்துக்கு உபகாரமா இருக்கு. அதனால ஆச்சாரியன்னு எத்தனை தடவை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதனால திருப்பி ஒவ்வொரு 2-3 ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா அது புனருக்தி தோஷம் வருமானம் அதெல்லாம் கிடையாது. ஆச்சாரிய பெருமை சொல்றதுக்கு எத்தனையோ பிரகாரங்கள். அவருடைய ஞானத்தை பத்தி சொல்லலாம், அவருடைய பக்தியை பத்தி சொல்லலாம், அவருடைய அனுஷ்டானங்களை பத்தி சொல்லலாம். இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வகையில் ஸ்லோகத்தை சொல்லிட்டு போறதை விட அவர் ஞானத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், அவருடைய வைராக்கியத்தை சொல்றதுக்கு ஒரு குணம், அதுக்கப்புறம் அது அவருடைய அனுகிரகத்தினால் உண்டாக க்ஷேமங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு குணம். இப்படியெல்லாம் படிப்படியா
அவருடைய பக்தியை பற்றி சொல்றதுக்கே ஒரு ஸ்லோகம். அதனால பல ஸ்லோகங்கள் சொன்னா கூட அது ஆச்சாரியனுக்கு புனருத்தி ஆகாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல எதுக்கு மூணுதான் இருக்கு. நான் உங்களை பத்தி இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிச்சு தன்னுடைய ஆச்சாரியிட மணக்கால் நம்பி ஸ்தோத்திரம் பண்ணாம நாதமணி ஸ்தோத்திரம் பண்றது அது சரியான்னு கேட்டு அதுக்கு பல பிரமாணங்கள்லாம் சொல்லி அதனால தன்னுடைய ஆச்சாரியனை விட்டுட்டு ஆச்சாரியனை சொன்னா அது தன்னுடைய ஆச்சாரியனே சந்தோஷம் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நிர்தாரணம் பண்ண. இப்ப 3 ஸ்லோகம் பண்ணணுமா? ஒருத்தருக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணா போறாத, எதுக்கு 3 ஸ்லோகம் பண்ணணும் நாதமுனிகளுக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை ஸ்லோகம் ஆனாலும் பண்ணலாம். ஆச்சாரிய பெருமையை சொல்றதுக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்லலாம். அவர் ஞானத்தை பற்றி சொல்றதுக்கோ அவர் வைராக்கியத்தை சொல்றதுக்கோ இல்லை அவருடைய சௌலபியத்தை சொல்றதுக்கோ இன்னும் அவருடைய கலாச்சாரனால் ஏற்பட்ட நன்மைகளை சொல்றதுக்கோ எவ்வளவு சொல்லிட்டே இருக்கலாம். அதனால அப்படின்னு தான் சொல்றேன். இன்னொன்னு ஏன் 3 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த நமக்கு முக்கரணங்கள் சுத்தியா இருக்கணும். முக்கரணங்கள் எது? மனோவாக்காயங்கள்லாம். இந்த மனோவாக்காயங்கள்லாம் தான் எப்படிமான ஸ்தோத்திரம் பண்ணி அவனை வணங்கி வழிபடணும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த 3 கணக்கு முக்கரனால இப்படிமான பகவான ஸ்தோத்திரம் இருக்கு. அதே போல ஆச்சாரியனையும் முக்கரனால ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு காரணத்தினால முதல்ல ஆச்சாரியனுடைய பெருமைகளை கேட்கிறோம், மனசுல நினைக்கிறோம், அப்புறம் வாக்கால சொல்றோம், அப்புறம் அவருக்கு தெரிவிக்கிறோம். அதுக்காக 3 ஸ்லோகம் சொல்றாங்க. மனத்தினால எம்பெருமான் நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம், அப்புறம் அதை வெளியில சொல்லிச்சு அது ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் விழுந்து தெரிவிச்சு அவருடைய தண்ணின்னு சொல்லி தெரிவிக்கிறோம். இப்படியெல்லாம் 3 பிரகாரங்கள் இருக்கு. இன்னொன்னு எப்பவுமே சாஸ்திரத்துக்குள்ள சத்தியம் சத்தியம் போன சத்தியம் ஒரு நல்ல காரியமா தான் 3 தடவை சொல்லணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திலாம் சொல்லுவாங்க வேதத்தை முடிச்சு. அதனால இவைகள்லாம் மங்களமான காரியத்துக்கெல்லாம் 3 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்றது. சாதாரண மங்களத்துக்கே இப்படி சொல்லியிருக்கு. இன்னும் அச்சி மங்களம் நிறைய மங்களம் உண்டாங்க அது சொல்லணும். இப்படி ஆச்சாரியன் தனியனை எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாய்க்கிற. இப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய பெருமையை தான் முதல் ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரத்தில் சாய்க்கிறார். வந்தார். நமோ அச்சிந்தியாத்புதா கிருஷ்ண வைராக்கிய ராசியே நாதாய மணியே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு. அவருடைய ஞானம் வைராக்கியம் இவைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது இப்படிப்பட்ட குணங்களை உடைய ஆச்சாரியனை நமஹா அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னா ஞானத்தை முதல்ல ஞானத்தை சொன்ன. எதுக்கு ஞானத்தை சொன்ன? ஞானம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பக்தி வரத்துக்கோ எல்லாத்துக்குமே தத்துவ ஞானங்கள் பெறத்துக்கோ அதுக்கு. ஆக அந்த ஞானத்தினால அந்த ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். பல பேருக்கு ஒரே ஆச்சாரியன் எல்லா விஷயங்களும் சொல்றது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரே விஷயத்தை எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரே ஆச்சாரியன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சாஸ்திரங்கள் அதிகத்தரா இருந்த சுவாமிகள்கிட்ட போய் காலட்சேபம் பண்றது. அதனால இன்ஜிமெண்டேஷன் காலட்சேபம் பண்ணா வேற ஒருத்திட்ட போய் எதுவுமே கேட்க வேண்டாம். அந்த இன்ஜிமெண்டேஷனுக்கு காலட்சேபத்திலேயே இதிகாச புராணாதிகள்லாம் வந்துடும். அது தவிர அனுஷ்டான சமாச்சாரங்கள்லாம் வந்துடும். தர்மசாஸ்திரங்கள்லாம் அந்த ஐஸ்வர்ய காலட்சேபத்திலே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷாதிகள் அதுலேயே
தர்க்கம் மீமாசங்கள்லாம் சாதிச்சுட்டு அழிச்சிங்க. இப்படி அந்த ஞானத்துக்காக இன்னொருத்தர் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரே ஆச்சாரியர் எழுதிட்டார். அப்புறம் தான் ஐசிங்கர்கள்லாம் சஞ்சாரம். அப்புறம் முத்துரைசிங்கர் காலத்துல சில வருஷங்கள், அதுவும் பூர்ணமா இல்லை, சில வருஷங்கள்ல முத்தூர் எழுதுச்சு, நிரந்தரமா எழுதுச்சு காலட்சேபாதிகள். அதுவும் பாடசாலையில லீவ் விட்டா எல்லாரும் வாத்தியார்களை பிடிச்ச வாத்தியார்கள் மாணவர்கள் எல்லாரும் வரணும். வந்தா அப்ப காலட்சேபம் அந்த லீவ் நாள்ல 1.5 மாசம் நடக்கும். அதுக்கு சுத்தமா நடந்தது. முத்தூர்ல எடுக்கட்டும், அதாவது முத்தூர்ல ஒரு 15 நிமிஷம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வந்தாவிட்டு கொஞ்ச நாள் நடந்தது. அதுக்கப்புறம் ராஜகோபால கைங்கிறதுல ஐசிங்கர் ஈடுபட்டதுனால அப்புறம் காலட்சேபம் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஐசிங்கர் வந்துருச்சு. அப்போ 5-6 மாசம் தான் அப்பவே சஞ்சாரம் தான். இருந்தாலும் சங்கல்ப காலங்கள்ல காலட்சேபம் சாய்க்கிறது 2-3 வருஷம் அது அனுஷ்டிச்சாரு. சங்கல்ப காலம் 2 மாசத்துல காலட்சேபம். அதுக்கப்புறம் சஞ்சாரம் கடுமையா இருந்ததுனால காலட்சேபங்கள் நடக்கல. இப்படியாக காலட்சேபங்கள் கொஞ்சம் சன்னதியில அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு போச்சு. இருந்தாலும் உபன்யாசாதிகள்ல இப்ப ஐசிங்கர் உபன்யாசாதிகள்ல நல்ல 10 விஷயங்கள்லாம் சாதிச்சாரு. அதே மாதிரி ஐசிங்கரும் உபன்யாசங்கள்லையும் காலட்சேபம் பண்ண முடியதே தவிர உபன்யாசம்னு சொன்னா அற்புதமான விஷயங்கள்லாம் சாதிச்சாங்க. இன்னொரு கிரேஜ விஷயங்கள் வந்து நிறைய சாதிச்சாங்க. ஆக எப்படி அந்த ஆச்சாரனுடைய ஞானம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா அச்சிந்தியம். அதாவது இவருக்கு ஞானம் எவ்வளவு இருக்கு, எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு அப்படின்னு நம்மளால எண்ண முடியாது. அச்சிந்தியம். அதுவும் இல்லாத நமக்கே வியப்பா இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா கலைகளும் இந்த ஆச்சாரியன்ட்ட பொருந்தி இருக்கே அப்படின்னு அச்சிந்தியம், அற்புதம், ஆச்சரியப்படுவோம். அப்புறம் இந்த ஞானம் எப்படி இருக்குது, நாமெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டாது. அகிஷ்டம், கஷ்டமே இல்லாத சுலபமா அவெல்லாம் கிரகிச்சுட்டா. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள். சரி, வைராக்கியம் எப்படி வருது, அந்த வைராக்கியம் எப்படி இருக்கு அதுன்னா அதுவும் எண்ண முடியாது. அதுவும் அச்சிந்தியம், அற்புதம், அகிஷ்டம். ஆக ஞானமும் அச்சிந்திய, அற்புத, அகிஷ்டம். அந்த வைராக்கியன்ற குணம் இருக்கு, அதுவும் அச்சிந்தியம், அற்புதம், அகிஷ்டம். இது ரெண்டுத்துக்கும் இதை கொண்டு வரணும். ராசேன்னு சொன்ன ராசேன்னா குவியல், ஞான குவியல், வைராக்கிய குவியல், கல்யாண குணங்கள் குவியல் எல்லாம் ஒரு நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அசிந்திய அகிஷ்ட நாதாய முனையே, நாதமுனிகள் பேர். நாதாய முனையில நாதமுனி என்கிற ஆச்சாரியன் திருநாமம். அவர் எப்படிப்பட்டவர்னா அகாத பக்தி சேர்ந்தவே. அவர் ஆழமான பக்தி உடையவர். அந்த பக்தி எந்த விஷயத்தை கொண்டதுன்னா பகவத் பக்தி. அதனாலதான் அகாத பக்தி சிந்தனைன்னு சொல்லாம இல்லையா, பக்தி சொன்ன பகவத் சப்தத்தை போட. ஏன் பகவத் சப்தத்தை போட? என்ன இல்ல நாராயணன், கிருஷ்ணன், ராமன் அப்படி போடலாம இல்லையோ, பகவத் சப்தத்தை போட்டது அப்படின்னு சொன்னா இந்த ஷாட்புண்ணிய பரிபூர்ணங்கிறது அந்த பகவத் சப்தத்தினால சொல்லக்கூடிய. அதனால இந்த பகவத் சப்தத்தை நாராயணனுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். இப்ப சில பேர் எல்லாரும் குறிக்கிறார் பகவத் சப்தம். பகவத் சப்தமானது நாராயணன் தான் குறிக்கும். அதே சுவாமி தேசிகன் ரகசிய திருத்தத்துல ருத்ர பகவான் சாய்கிறார்.
அப்போ பகவத் பெருமாள் தான் ஒரு நாள் ருத்ர பகவான் சுவாமி தேசிகன்னு சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா உயர்ந்த தத்துவ ஞானத்தை சொன்னார். என்ன என்ன சொன்னார் அவர்? அதாவது தாசபூதா சுதஸ்தர்வேகி ஆத்மான பரமாத்மா அகமபி தேதாசா விதிமத்வா நமாமியம் அப்படின்ற தத்துவத்தை சொன்னார். லோகத்துல எல்லாரும் சிவனை தான் தெய்வம்னு வச்சுட்டு அவனை சேவிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சிவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, எல்லாரும் தாசபூதர்கள், அதுல நானும் எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி உயர்ந்த ஞானத்தை சொன்னது, அதான் ஒரு உண்மையான தத்துவ விஷயத்தை சொன்னதால அவருக்கு பகவத் சொல்றத போட்டேன் அப்படின்னு அங்க தெளிவாக சொல்றாங்க. அதனால அப்படிப்பட்ட பகவத் அந்த பகவத் பக்தியானது பறந்து சமுத்திரம் போல இருக்கும். அதனால அகாத பகவத் பக்தி சிந்தனைன்னு இதுக்கு மேலிருந்துவான அர்த்தங்கள். இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அவரும் சுவாமி தேசனுடைய ரகசிய லட்சத்திலிருந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கார். அந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஞானத்தினால கொண்டு பல பிரமாணங்களை அவர் சாதிச்சிருக்க. இப்போ ஆச்சாரியர்களை எம்பெருமான போல தன்மையுடைய எம்பெருமானுக்கு என்னென்ன தன்மைகள் உண்டோ அந்த தன்மையெல்லாம் ஆச்சாரியனுக்கும் உண்டு. ஆச்சாரியன் இப்போ எம்பெருமான போலவே ஆச்சாரியர்களை நான் வணங்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ எம்பெருமானுக்கு இருக்கிற தன்மைகள்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கணும் இல்லையோ. இங்க ஸ்லோகம் ஆரம்பிக்குதே, நமோ அசிந்தி அத்புத அகிருஷ்ட ஞான வைராக்கிய ராசியே நாதாய முனியே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஞானத்தை எடுத்துட்டா எம்பெருமான் சர்வஜன், எல்லா விஷயத்தையும் அறியக்கூடிய தன்மை உடையவர் ஆச்சாரியர் எம்பெருமான். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ற, யோகேத்து யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா சம்பிரமணிய ஹரி சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமே அப்படின்னு எம்பெருமானுடைய ஞானத்தை பத்தி சுவாமி நாதமைகளே தன்னுடைய நியாய தத்துவன்ற கிரந்தத்துல இதை சாதிச்சிருக்கேன், இந்த மங்கள ஸ்லோகத்தை. இது பல உபநிஷத்தினுடைய அர்த்தங்களை கொண்டது இந்த ஸ்லோகம்னு போன தடவை சொன்னேன். அதனால ஞானம் இல்லாத ஆச்சாரியர்களை ஆசிரிச்சா நமக்கு லாபம் கிடையாது. நாமளும் கரையேற முடியாது, அவளும் கரையேற மாட்டான். அதனால நாம் ஆசிரியக்கூடிய ஆச்சாரியர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். அதாவது அவர் இதுல கெட்டிக்காரர், இதுல கெட்டிக்காரர், அதுல கெட்டிக்காரர், தத்துவ ஞானத்துல கெட்டிக்காரரா சொல்லு அப்படின்னு தத்துவ ஞானம் பொருளா நின்றுதான் இருக்கணும். அவரால் தான் நம்மளெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆக ஞானத்திலையும் எம்பெருமான போல, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா யுகபத்து யுகபத்து சர்வம். யுகபத்துன்னா ஒரே சமயத்துல, சர்வம்னா எல்லாவற்றையும். நம்மளால இந்த உள்ள உட்கார்ந்து அடுத்த உள்ள என்ன வஸ்துக்கள் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமான் இந்த அண்டங்கள் முழுதும் லோகங்கள், லோகம் எத்தனை இருக்கோ அத்தனை லோகத்தில் இருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் இருக்கும். இதுல இந்த வெளிநாடுல அதெல்லாம் அடங்கியிருக்காங்க. பாரத தேசம் மட்டும் தான் இருக்கா, இல்லை இதர நாடுகள் கிடையாதுன்னா எல்லா நாடுகளும் உண்டு இதுல. அதனால எங்க எது சிருஷ்டிக்கு உட்பட்டதோ அந்த லோகம், அமெரிக்காவா இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் அவங்க சிருஷ்டிக்கு உட்பட்டது தான். அப்படிப்பட்ட அங்க அங்க எல்லாத்தையும் இவன் அறியக்கூடிய
தன்மையை உடையவன். யோகேத்தி யுகவத் சர்வம். யுகபத்து ஒரே சமயத்துல சர்வம் எல்லாத்தையும் அறியும். இப்போ நாட்டுல பிரதமரா இருந்தாக்க சில பேரை கொண்டு அங்கங்க நடக்குது இவரால் நேரம் அடிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக அங்கங்க தூதுவர்களை வச்சு அந்த தூதர்கள் மூலியமா விஷயங்களை தெரிஞ்சுப்பான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை. பிரத்யக்ஷேன அவரே எல்லாத்தையும் அவருக்கு இன்னொருத்தருக்கு இந்த ஊர்ல நடக்கிறது அந்த ஊர்ல நடக்கிறது அப்படின்னு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானே சாட்சாத் பிரத்யக்ஷேன. சரி அவரு தூங்குற சமயம் உண்டு சாப்பிட்ற சமயம் உண்டா அப்படின்னா எந்த சமயமா இருந்தாலும் அதான் இப்படிதான் எம்பெருமானுடைய ஞானத்தை பற்றி சொல்றார். யாரு? நாதமுடியும் தன்னுடைய கிரந்தத்திலே. அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் அவர்கள் ஞானத்துக்கு மிகுதியா உடையவர்கள். எல்லா விஷயங்களையும் ஞானம் வந்து அவர்கள். அதாவது விஜயநரசிங்கர் இங்கிலீஷ்லாம் படிக்கல. இருந்தா கூட நடுவில் ஒரு பார்த்து சொல்லி இது சரியா அது சரியான்னு கேட்டான். இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். அது காலேஜ் நடுவில் நிறைய விஷயங்கள் அது மாரி வரும். உபன்யாசம் நடுவில் சொல்லுவோம். அது என்ன புரியுறதுக்காக அவளுக்காக இந்த பதத்தை போட்டு சரியா இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்குவான். ஓஹோ இந்த விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு. அதனால ஆச்சாரியர்களா இருக்குவா அவளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் அவளுக்கு தெரியும். அது அப்புறம் வைராகியத்துக்கு சொல்லணுமா அப்படின்னா வைராகியத்துக்கு வந்து ஞானம் இருந்து வந்தா அது ரொம்ப விசேஷம். ஞானம் இல்லாத வைராகியம் வர முடியாது. வைராக்கியம் இல்லாத ஞானம் வர முடியாது. வைராக்கியம் ஓணும். அதனால ஞானத்தை தான் சம்பாதிக்கணும். ஒரு வைராக்கியம் வந்ததானே ஞானம் சம்பாதிக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஞானம் வைராக்கியம் ரெண்டும் அசித்தியம். 2 நாளா திருப்பதியில ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. ஜெனரேட்டர் வெளிச்சத்துல வந்து ஆக இந்த ஞானமாக அச்சித்தம் நம்மளால எண்ண முடியாது. எம்பெருமானுடைய ஞானமும் நம்ம எண்ண முடியாது. நம்ம புத்திக்கு எட்டாது. ஆச்சாரிய ஞானமும் நம்ம புத்திக்கு எட்டாது. அதுக்கப்புறம் அத்புதம்னா வியக்கத்தை தகுந்தது. அந்த ரீதியில எம்பெருமான் ஞானமும் அத்புதம், ஆச்சாரிய ஞானமும் அத்புதம். அக்லிஷ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பிரம்மாவுடைய புத்திரர்கள் சனக சனந்தன சனத்குமார சனாதனர்கள்லாம் இருக்க இவாளுக்கெல்லாம் நானும் வந்து அவ போய் எந்த ஸ்கூல்லையும் படிக்கல. துரோணிக்கு எம்பெருமான் தன்னுடைய சங்கத்தினால அவன் நாக்கில் எழுதினார். உடனே யோகந்த பிரவிஷ்டமாவாஜ இமான் சஞ்சீவத்தான் அந்நியான் சரணத்வகாதீன் பிராணான் பகவதே புருஷாய தஸ்மின் உடனே ஸ்லோகம் பண்ணிட்டான். அங்க ஏதோ அவன் வந்து தியாகம் வாசிச்சாரா? ஒண்ணும் இல்லை. அந்த எம்பெருமான் சங்கரம் இருந்துன்னா அதனுடைய மகிமை உடனே அத்தியுதமான ஸ்லோகம். யோகந்த பிரவிஷ்டமாவாஜ இமான். அதனால அதே மாதிரி ஏதோ காளிதாசன் சொல்றா. இதெல்லாம் விட நம்ம குரு சரித்திரம்லாம் சொன்னாக்க அப்படி இயல்பாகவே அவருடைய ஞானம். அதே மாதிரிதான் அக்லிஷ்டன்னா கஷ்டப்படாம சம்பாதிச்சு ஆச்சாரிய ஞானங்கள்லாம் நமக்கு வேணா பாக்குறதுனா அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாவம் எங்க ஊர் போனாரு. போன இடத்துல எல்லாம் சுலபமா கிடைக்குது. அதே மாதிரி யுவதேசிங்கர் காசிக்கெல்லாம் போய் திருவையாறுல அங்கே
காசி இதுக்கெல்லாம் கூடவே அங்கிருந்து நடந்து போய் அங்கிருந்தும் உந்தி வித்தி பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சார். அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பண்ணுறதுக்காக அங்கிருந்து திருக்கோவில் பக்கத்துல ஒரு அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்துல அங்க ஸ்ரீ சொர்ணசாமி எழுதுங்க. அங்க சொர்ணசுவாமி எழுதுங்க ஊருக்கு, அதான் அங்க 2 ஊர் பேசுறது ஞாபகம் வருது. திருக்கோவில் பக்கத்துல சுவாமி தேசிகனும் அங்க எழுதுங்க. அப்ப அந்த அப்படிப்பட்ட அந்த ஊர்ல அந்த சொர்ண சுவாமியோட காலட்சியம் பண்றதுக்காக ஏன்னா இங்க இருந்து சம்பாதிக்க, இங்க இருந்து மேல இருக்க முடியுமா, ஏன்னா ஆகாரத்துக்கெல்லாம் வசதி இருக்கணும் இல்லையோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவெல்லாம் அந்த சுவாமி விஞ்ஞோட சௌகரியம் ஏற்படுத்தி கொடுத்து அப்புறம் காலட்சியம் பண்ண. இந்த இது சொல்லணும்னா நமக்கு வேணா பார்த்து கஷ்டப்பட்டு சொல்லணும்னா போனது பெருமாள் அவளுக்கு அனுகூலம்னா அதுக்கேற்ற மாதிரி காலட்சியம்லாம் கிடந்த காலட்சியம் பண்ணி பௌர்ணமி சுவாமி கிட்ட அதிகரிச்சா விஞ்ஞோட இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஞானம். பிரகலாதனுடைய ஞானம் மாத்திரம் எப்படிப்பட்டது? பிரகலாதன் கர்ப்பத்திலேருந்து நல்ல கதைகளை கேட்டு எதிர்வாழ் கதைகளை கேட்டு அவன் வித்யாஸ்தான அதான் பாடசாலைக்கு போய் அனுப்பிச்சா அங்க இருக்கிற பசங்களையும் பெருமாள் விஷயமாவே சொல்ல அவங்களுக்கெல்லாம் பெருமாள் கதையை சொல்லி பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டே பண்ணான். இறைஞ்ச பேர் சொல்றது அது பசங்க இல்லை. அந்த மாதிரி பசங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் சதா எம்பெருமான் திருநாமத்தையே உச்சரிக்கவே பண்ணான். அவர்கள் ஞானம் எப்படி வந்தது? அவெல்லாம் கஷ்டப்படாம தன்னடையே வந்தது ஞானம். அதனால அக்லிஷ்டம், அக்லிஷ்டம்னா கஷ்டப்படாம வந்தது ஞானம். இந்த வைராகியமும் அப்படிதான். அதாவது சொர்க்கேபி பாதபீடத்திய சைஷ்ணவோ நாஸ்தி நிமிதி. அதனால சொர்க்கம் தான் புருஷார்த்தம் நினைச்சுனாக்கோ அந்த சொர்க்கமும் கடைசியில நம்ம கீழே தள்ளி விட்டுறோம். அதே மாதிரி கைவல்யமும் பெரிய புருஷார்த்தம் வச்சுமே அதுவும் நம்மள சம்சாரத்துல தள்ளி விடும். ஆக இப்படிப்பட்ட லோகத்தில் இருக்கிற அல்ப விஷயங்கள் இவைகள்லாம் அல்பம், அல்பத்துவ, அஸ்திரத்துவ, துக்க மூலத்துவ, துக்க மிஷ்டத்துவ, துக்கோதக்கத்துவ, சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவ, விபரீத அபிமான மூலத்துவாதிகள் அப்படின்னு சுவாமி தேசிகனே இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு இந்த 7 தன்மைகள் உண்டு சொல்ற. இந்த லோக விஷயத்தில் ஈடுபட்டா அவை அல்பம், அதுல அதனால வர பலன் அஸ்திரம். அது மட்டும் இல்ல, துக்கத்துக்கெல்லாம் காரணமா இருக்கும். அது அந்த வஸ்துக்கெல்லாம் துக்கம் கலந்ததா இருக்கும். துக்கோதற்கம் துக்கத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால இயற்கையான ஆனந்தம் பகவான் அனுபவித்து பெற ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்துக்கு விருத்தமா இருக்கும். அதாவது சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவ. அப்புறம் விபரீத அபிமானம். இதுலயே இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயத்துல நம்மளுக்கு திருப்பி போகவே மனசு வராது. அதனால விபரீத அபிமான மூலத்துவாதிகள். இப்படி 7 தோஷங்களை உடையது இந்த அல்ப விஷயங்கள்லாம் லோகத்தில் இருக்கிறதெல்லாம். அதனால அதுல ஒருபோது நாட்டம் வரக்கூடாது. அதுலேருந்து விடுபட்டவன் தான் வைராகியம் உள்ளவன். அதனாலதான் விஷமதி பவிஷ்புரன் 0 பகை விஷயாத்மகம் பரிமித ரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பராங்க நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி புதுவை நிகழ்ச்சி வழிதாதி சம்ஸ்கிருதியை சொல்லி 3வது சுவாமி தேசியம் சாகிற ஆதியம் பேரு சொல்லல. அதனால இது சமீபத்துல
இப்படிப்பட்ட புருஷன் அவதரிக்க எப்படிப்பட்ட புருஷன் அப்படின்னா விஷமது பகிஷ்குருவன் தீரா. விஷம் மது தேன் தான், ஆனா அது விஷம். அது எப்படி தேனை போய் விஷம் சொல்லலாம் அப்படின்னா அந்த தேன் சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும், ஆனா அது உடல்ல பாதிக்கும். அதிகமா தேன் கூட சாப்பிடாது, மருந்துல ஓரளவு சாப்பிடலாம்ல, அதிகமா தேன் சாப்பிட்டா அது உணவு. ஆக அதுபோல லோக விஷயங்கள்லாம் தேன் போல சிந்திக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது விஷம் கலந்தது. அது அப்படிப்பட்ட விஷமாவது பகிஷ்குருவன்னு, அதெல்லாம் பகிஷ்குருவன்னா ஒதுக்கி தள்ளினார். விஷமதி பகிஷ்குருவன் தீரா. யார் அதுன்னா ஒரு தீரன். தீரன்னா வைராக்கியம் உள்ளவனா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட தீரம் உள்ளவர் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளினார். விஷமது பகிஷ்குருவன் தீரோ பகிர் விஷயாத்மகம். அதுக்கப்புறம் பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பராமுகம். சரி, உலக விஷயங்கள் தான் வேண்டாம், இந்த ஆத்மா இருக்க ஜீவாத்மா சாட்சா்காரம் அதை பண்ணா ரொம்ப நல்லதாச்சே, அதை பண்ணா சுகத்தை அடையலாமே, அது கைவல்யம் அப்படின்னா அதுவும் கடைசியில கீழே தான் சொல்லணும். அதனால அதுல பராமுகா பரிமித ரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பராமுகா. இந்த கைவல்யம்ன்றது பரிமிதமான அனுபவத்தை கொடுக்கும், ஆனா அது அதுவும் கடைசியில சம்சாரத்தை விடும். அதனால அதுல பராமுக அதை பத்தி அவர் எட்டு கூட பார்க்கல. அதாவது ஜீவாத்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு வேண்டியதான கர்மயோக ஞானத்தெல்லாம் அவர் பண்ணல. ஆனா அதுக்கெல்லாம் மாறாக எப்படிப்பட்டவர்னா நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி. எப்படிப்பட்ட, அதாவது ஒருவித தோஷம் இல்லாதான எம்பெருமான், எல்லை இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் நீ குடிகள் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிப்பதிலேயே ஆனந்தத்தை உடையவராக ஆனந்தத்தை உடையவராக இருந்தார். யாரு? சுவாமி. அந்த சுவாமி பேரெல்லாம் சொல்லல, சுவாமி நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி. அதுலயே குதூகலமா இருந்த, எப்ப பெருமாளை விட்டு பிரியக்கூடாது, எப்ப பெருமாளை செய்வோம் அப்படியே இருந்த. அப்படிப்பட்டவ ஜெகதி பவிதா தெய்வாது கச்சித் ஜிகாது. ஜெகதி பவிதா, இந்த லோகத்துல தோன்ற போகிறார். ஜெகதி பவிதா தெய்வாது ஐம்பெருமாட சங்கல்பத்தினால கச்சித் ஜிகாசு சம்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லி கச்சித்து யாரோ ஒருவர் தோன்ற போகிறார் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்புறம் உடனே அவதரித்தவர் ஆதிவி ஸ்லோகம் தான். அதுக்கப்புறம் தான் மீதி ஆச்சாரியர்கள்லாம். அதனால இது சுவாமி ஜெகதி பவிதான்னு ஒரு சப்தம் போடுற. பவிதான்னா உண்டாக போயிடான்னு அர்த்தம். உண்டாக போயிடான்னா எப்பயோ உண்டாக போறது இப்ப சொல்ல மாட்டான், சமீபத்துல உண்டாதான் உண்டாக போயிடான்னு சொல்லுவா. அதனால சமீபத்துல உண்டாக போயின்னு சொன்னதுனால அது ஆதிவி ஸ்லோகம் தான் அப்படின்னு 37ஆம் ஆண்டு அந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகன் சாட்சி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இது ஆதிவி ஸ்லோகம் சுவாமி பற்றிய விஷய ஸ்லோகம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்படி வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால இங்க ஞான வைராக்கிய ராசியே சொன்னார். ராசியே ரெண்டும் பொருத்தமா இருக்கும். ஞானத்தினால்தான் வைராக்கியம் உண்டாது, வைராக்கியம் இருந்தால்தான் ஞானம் வரும். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வரும், அது பிரிக்க முடியாது இந்த ரெட்டையை. அதனால ராசியன்னு சொன்னார். ஞானம் ஒரு குவியல், வைராக்கியம் எல்லா விஷயம், இந்த விஷயத்துல இருக்கு வைராக்கியம், அந்த விஷயத்துல வைராக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த வைராக்கியம் குறைஞ்சுவிடும். எல்லா விஷயத்தையும், அதாவது எம்பெருமானை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லயும் இதுக்கு வைராக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் வசதி.
அப்படிப்பட்ட நாதமணியினுடைய பெருமையை சொல்ற அகிருஷ்ட ஞான வைராகிய ராசின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக அடுத்த வரி நாதாய முனையே அகாத பக்தி பகவத் சித்தவே. அதாவது இன்னும் கரெக்டே வரல, கரெக்ட் இல்லை. சுவாமி நாதமுனிகள் யோக சாஸ்திரத்துல அதான் பக்தியோகத்தை அனுஷ்டிச்சவர். அந்த பக்தியோகம் பண்றதுக்கு யோகிதையும் உள்ளவர் அவர். ஆனா அவர் சரணாகதியுடைய பெருமையை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, உபாய பக்தி பிராரப்திய व्यतिरिक्त अगनाशिनी साध्य भक्ति साहंत्री प्रारब्धस्यापि भूयसी அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிக ஆளவன் நாதமுனிகள் அருளி செய்யுது. அது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த சாத்திய பக்தி அப்படின்னா என்னன்னாங்க, அதுதான் சரணாதி. இந்த சரணாதி நம்ம பிராரப்தத்தையும் ஓய்விச்சுதான் நமக்கு மோசத்தை கொடுக்கும். ஆனா பக்தியோகம் அப்படி இல்லை, பிராரப்த வெதிரிக்தெல்லாம் போகும், பிராரப்தத்தை போகிறதுக்கு சக்தி கிடையாது அப்படின்றது ஸ்லோகம்தான் சொல்ற. அப்படிப்பட்ட அந்த சரணாதி தத்தை பத்தி நான்குமே அறிவிச்ச யோக ரகசியத்துல விதமா சாய்ச்சிருக்கேன். புத்தகத்துக்கு பேரு யோக ரகசியம்னு பேரு. ஆனா அதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் முக்காவது சரணாதிக்கு பெருமைதான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட நாதமுனிகள் நாதாய முனையே நாதாய முனியே அகாத பகவத் பக்தி செஞ்சாரு. அவர் எம்பெருமான்கிட்ட ஆழங்கால்பட்டவர் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகம். அப்படிப்பட்ட நாதமுனிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சாதிச்சார் இந்த முதல் ஸ்லோகத்தினால. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம், தஸ்மே நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராகம் அதிசயாந்த சீமே நாதாய நாதமுனியே அத்திர பரத்ரசாபி நித்தியம் எதி சரணோ சரணம் வல்லியம். நாதமுனிகளுக்கு ஏன் இந்த முனி பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் எப்பவுமே சதா பகவத் தியானத்திலே ஈடுபட்டவர், இஷ்டமுடையவர். அதனால்தான் பகவத் முனி பேர் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நாதமுனிகளை பற்றி இரண்டாவது ஸ்லோகம் சொல்ற, தஸ்மே நமோ மதுஜங்கி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமா அதிசயான நாதாய நாதமுனி அத்திர பரத்ரசாபி நித்தியம் எதிய ஜனமோ சரணம் மணியம். இதனுடைய பதபதார்த்தம் சேர்க்கும். ஸ்லோகத்துல முதல் வரி தஸ்மை நமோ, அந்த நமோன்றது அப்புறம் வச்சுக்கலாம். அதனால தஸ்மைன்னா கீழே சொல்லணும். அதாவது அச்சிந்திய அகிலிஷ்ட அத்புத அகிலிஷ்ட ஞான வைராங்கி ராசையே அகாத பக்தி பகவத் சிந்தனை அப்படிங்கிற மனங்களுக்கு பெருமையை சொன்னாலும் அப்படிப்பட்ட பிரசித்தவராக மது ஜித்து மது என்ற மதுரனை கொண்டு வென்ற
ஸ்ரீ ஹைகரனுடைய அங்கிரி சரோஜ தாமரை ஒத்த திருவள்ளுவரில் தத்துவஞான தத்துவம்னா என்ன? இத்திருவள்ளுவரில் மோட்சம் பெற விரும்பும் நம் ஞான எல்லோருக்கும் அதை அடைய வேண்டியதுமான என்ற உண்மையான அறிவு. அனுராகம் இத்திருவள்ளுவரில் உள்ள அளவு. அனுராகம்னா ஆசை. எது ஆசைன்னா எதிர்மான திருவள்ளுவரில் அளவுடைய பிரீதி, மகிமா, பெருமைகள், அதிசய மேலாண்மைகள், அந்த சீமே எல்லையில், அதாவது எல்லை நிலமாய் அமைந்தவன் நாசாய நாசமுனியே. நாசாய ஸ்ரீ வைஷ்ணவகுலம் யாவற்றிற்கும் தலைவருமான நாதமுனியே, ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று திருநாமம் உள்ள அந்த மகானின் பொருட்டு நமகா அடைந்து வணக்கங்கள். ஜாத்தியக வசனம் எதிய எந்த ஸ்ரீமன் நாதமுனிகளின் சரண திருவிழிகள் நித்திய எப்பொழுதும் அத்திர இந்த பல்கு மண்டலத்தில் இருக்கும் போதும் பரத்திர சாபி ஸ்ரீ வைகுண்டத்தில் சென்ற போதும் மதியம் எனக்காக அமைந்த சரணம் உபயமும் ஆகுமோ. அப்படிப்பட்ட அந்த 4 மணிக்கு நம்ம அப்படின்னு இதாகிறார். ஆக நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த லோகத்திலையும் சரி அந்த லோகத்திலையும் சரி. இப்போ நாம் ஒரு ஆச்சாரியனை அடையிறோம். ஆச்சாரியத்தை அவர் மூலியமா அதெல்லாம் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாம் நாம இந்த பூலோகத்தை விட்டு பார்த்து போறோம். அப்போ இந்த ஆச்சாரியன் நீங்க தான் இருப்பார். இப்போ நம்ம ஆச்சாரியன் நம்ம மேல பரவத்துக்கு போயிட்டோம். அப்போ இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் எப்படி நமக்கு கிடைக்கும்? என்ன அத்தனை பரத்திர அப்படின்னு சொல்றார். அத்தனை நம்ம இங்க இருக்கிற விட்டு எப்படி அந்த ஆச்சாரனுடைய திருவடி நமக்கு பிராப்தமாகும். மேல முக்தனா போனால் அங்க எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, புத்தனே அங்க ஆச்சாரனுடைய திருவடியை நான் தள்ள வச்சுக்கிற மாதிரி அவன் பாவிச்சுக்கிறான், அவனுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அவருடைய ஆச்சாரியன் அங்க இருக்கிறாலும் இல்லையா, அதனால அந்த பிராச்சாரனுடைய இது அவர்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஆச்சாரனுடைய சம்பந்தமுடைய பிராச்சாரனுடைய சம்பந்தம் அங்க இருக்கிறதுனால இந்த ஆச்சார சம்பந்தத்துக்கு நமக்கு தொடர்ச்சியா கிடைக்குது. அத்திர பரத்திருச்சு அப்படின்றது அர்த்தத்தோட மேல விவரிக்க போறேன்னு சொல்லலாம். தஸ்மை நமஹா. தஸ்மைன்னா அவர் பொருட்டு நமஹா. அவர் பொருட்டுன்னா என்ன? கீழே சொன்ன மாதிரி அச்சிந்திய அத்புத அகிலிஷ்ட ஞான வைராகிய ராசியே அகாத பகவத் பக்தி சிந்தவா இப்படின்னு இப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த நாதமொழிகள் அவர் பொருட்டு என் நமஸ்காரங்கள். அவருக்கு நமஸ்காரம் பண்ற. அவருக்கு என்ன பெருமை, என்ன பெருமை தெரியுமா? மதுஜிதங்கிற தத்துவ ஞானம். மதுஜித்து அப்படின்னு சொன்னா மதுன்ற அசுரன், அவனும் வென்றவர் அந்த ஹயகிரீவன். அந்த ஹயகிரீவனுடைய சரோஜ அவருடைய திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரையில ஆசிரிச்சு ஹயகிரீவன் திருவடி ஆசிரிச்சு தத்துவ ஞானம், அந்த உயர்ந்த தத்துவம் பரதத்துவம் யாருன்னா சாட்சாத் எம்பெருமான் தான். அப்படின்ற உயர்ந்த தத்துவ ஞானத்தை பெற. சரி, எம்பெருமான் பத்தி தெரிஞ்சுட்டா போருமா அப்படின்னா, அதுக்கு அனுபவமான ஜீவன் எப்படிப்பட்டவன் அவனை தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் லோகத்தை சிருஷ்டிக்கிற வஸ்துக்கள்லாம் எப்படிப்பட்டது, அச்சேதனங்கள்லாம் எப்படிப்பட்டது, இப்படி ஈஸ்வர ஜீவ அச்சேதன தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அனுராகம். ஓஹோ, இந்த தத்துவ ஞானத்துல என்ன கிடைச்சது? உயர்ந்த தத்துவம் சாட்சா நாராயணன் எம்பெருமான், அவனைதான் ஆசிரியா நமக்கு மோட்சம் செய்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போ எம்பெருமான ஆசிரியர். அப்போ எம்பெருமான ஆசிரியம் போது எம்பெருமானுடைய திருவடியும் அவருக்கு பிராப்தமாகும். அதுல பிரீத்தி ஏற்படும்.
அனுராகம். ஆக ஞான அனுராக மகிமா அதிசயாந்த சீம்னே, இப்படி எம்பெருமானிடத்திலேயே பக்தி கொண்டவராக, இதர விஷயங்களிலிருந்து விடுபட்டவராக, விமுக்தராக, விரக்தாக இதுதான் எல்லை நீளம். இதுக்கு மேல கிடையாது. எம்பெருமான் தவிர்த்து வேற வசூல் என்ன இருக்கு? எம்பெருமான் தான் உயர்ந்து தத்துவம். அவனுக்கு மேற்பட்டது நினைப்பதற்கு ஒண்ணும் இல்லை. மேற்பட்டு இருக்கிற தியானிக்கிற வஸ்து கிடையாது. அதனால அந்த தத்துவ ஞானத்தை ஐக்கிய அருளாக பெற்று அவர் திருவடியிலேயே பற்று உடையவராக யாரு? இந்த நாதமணிகள். அவர் தான் அந்த சீனே எல்லை. அதாவது இப்போ இமயமலையில போய் குடியை நாட்டிட்டு வந்தா அதுக்கு மேல வேற இடம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானுடைய சிறந்த பக்தர்கள்ல இவர் தான் எல்லை நிலமா இருந்த எடுத்துக்காட்டா இருந்த இல்லையா? அப்படிப்பட்டவர் யாருன்னா அப்படின்னா நாதாய நாதமுனியே. அந்த நாதாயன்னு சொன்னால நாதஸ்ட யூதஸ்தேனான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். நமக்கெல்லாம் தலைவனாகவும் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நாதமுனிகள். அது சாய்க்கிறார். நாதாயமுனிய அத்திர பரத்திரச்சா. அத்திர பரத்திரங்க அத்திரன்னாங்க இந்த பகுதி மண்டலத்துல இங்க இருக்கும்போதும் நமக்கு அவர் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது. பரத்திரச்சாபி வைகுண்டம் போனா கூட அங்க அவருடைய சம்பந்தம் கிடைக்கும். நாம முன்னாடி போயிட்டு இருந்தது இன்னொரு வந்து அது மட்டும் அவருடைய பிராச்சாரம் நாங்க தேடிட்டு போவோம். இவரே இவர் காலம் வந்ததுன்னா அங்க சேர்ந்தனா அப்பயும் கிடைக்கும். அது அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரிய சம்பந்தமானது எனக்கு உபேயமாக எனக்காகவே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட திருமேனி சம்பந்தத்தை உடையவன். பித்ரே பித்ரே பிரம்மோபதேசமே உறவே தேவதாய பிராப்தாய பிராப்தாயா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி பாஷை, அதாவது சுவாமி தேசிகன் அதாவது சோபனாகிட்டே எல்லாத்தையும் கிரகிச்சுட்டாங்க. மாத்துலா தகலகாக இருந்தா கூட பிச்சுக்கிட்டையும் முதல்ல கிரகிச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் மாத்தா கிட்ட அம்மா கிட்ட போனேன். அதனால அவரே பிராபியம், அவரே பிராபகம். எப்படி சுவாமி தேசிகன் சொல்லணும். அதுவே நாதமணிகளும் நமக்கு பிராபிய பிராபகமாக கரைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஜாயமான புருஷம் எம்பத்தே மதுசூதனா சாத்விகத்துவ விஜயா அவை மோக்ஷாத்து சேர்ந்தன்னு பாரதத்துல ஒரு ஸ்லோகம். இங்க மதுஜித்து அப்படின்னு மதுஜித்துன்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. மதுசூதனே வென்றவன். மதுசூதனன் அவன் மதுன்றது அரக்கனுடைய. அவனை வென்றவனுக்கு மதுன்னா ராஜ்கண்ண கூப்பிடுற மாதிரி. அந்த மாதிரி பேரெல்லாம் குறைச்சு கூட்டா பெரிய சுவாமி, அதாவது பெரிய சுவாமி போகும். அழகான பேர் இருக்கு. அந்த பேரெல்லாம் குறைச்சு கூப்பிடுறது அதெல்லாம் கூப்பிடுவது. இப்ப நமக்கு அப்படிப்பட்ட எம்பெருமான் மருத்துவனுடைய கடாட்சம் யார் பெறுகிறாரோ, அதான் ஜாயமான புருஷன் எம்பஷே மதுசூதனா. எம்பெருமானுடைய கடாட்சம் யார் பெறுகிறானோ, அதாவது இறக்கத்தையே
அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கலாச்சாரத்தை பெற்றவன் அவன்தான் மோட்சத்தையே விரும்புகிறாக இருப்பான். அப்படின்னா நல்ல ஞானங்களை பெற்று மோட்சத்தையே பெறுவதற்கு விரும்புவதாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். மோட்சார்த்த சிந்தகா, உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தையே அவன் தன் எண்ணத்தில் கொண்டவன். இது எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு தான் கிடைக்கும். பிரம்மானுடைய பக்தர்களுக்கோ சிவனுடைய பக்தர்களுக்கோ இதெல்லாம் கிடையாது. அவருடைய கடாட்சம் இந்த பலனத்தை மோட்ச பலன் தரவே தராது. அவருடைய கடாட்சமானது ஏதோ அல்ப பலன்களை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது அவருடைய கடாட்சங்கள். அதனால மோட்சம்னு ஓடணுனாக்க அது எம்பெருமானுடைய கடாட்சம் தான் நமக்கு ஓடும். அதான் மோட்சார்த்த சிந்தகா மொழிசூதம். அதனால்தான் இங்க மொழிசூதம் அப்படி எம்பெருமானுடைய ஐக்கியனுடைய அனுபவத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டார். மீதிய இது அடுத்த வாரம், அதாவது நாளைக்கு ஐக்கியனுடைய சங்கல்பம் 16வது வழி சங்கல்பம் அதனால நாளைக்கு உற்சவங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த வாரத்துல இந்த சனிக்கிழமை மட்டும்தான் இது நடந்தது. அடுத்த வாரம் சனி ஞாயிறுல ஒன்றும் காரியம் இல்லை, அப்படியே நிரூபிக்கணும் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது பகவத் சங்கல்பம் அதுக்கப்புறம். அதனால இந்த அப்புறம் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை முக்கூர் வைஷ்ணவனுடைய ஆராதனம், அதனுடைய தொடக்கம் நாளைக்கே தொடக்கம் உற்சவம் பாராயணம் தொடங்க ஆரம்பிக்கணும். அதனால திங்கட்கிழமையும் பாராயணங்கள்லாம் இருக்கிறதுனால திங்கள் செவ்வாய் இருந்தாலும் கத்திய பாஷம் கிடையாது. அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் காலக்கிழமை இல்லை. அதுக்கப்புறம் புதன்கிழமை வழக்கம் போல 1:30 மணிக்கு கவிதா கேசி கல்யாணம் வேதாந்த வாசி நாராயணாரி பாதுகாத்து கிருஷ்ணவாரி ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.